அடிப்படையில் இந்த நாட்டு மக்கள் செக்குலரிஸ்ட்டை விரும்புகிறாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் கூட ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய பிராமணர்கள் தான் இந்த நாட்டையே இயக்குகிறாங்க, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்ட்டு தொடர்ந்து காலகாலமாக வச்சுட்டு வர்றது தான். அப்படியாப்பட்ட ஒரு கான்செப்ட் அப்படி ஒரு ஹிடன் அஜெண்டா அவங்களுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முழுக்க நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது, ஆனால் குறை சொல்லாமே இருக்க முடியாது. தான் இருக்கிற பெரிய சிக்கல். எப்படின்னா ஒரு மிகப்பெரிய அறிவாற்றல் உடைய மக்கள் மிக நீண்ட காலமாக தங்களை என்ன சொல்கிறது, சில பயிற்சிகள் மூலமாக ஆற்றல் உடையவர்களாகவே தங்களை தக்க வைத்து கொண்டவர்கள். நீங்கள் பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணினா ஒருவனுடைய பலம் என்ன பலமோ அதில் 100 மடங்கு பலம் கூடுது. அவன் இந்த மூச்சை ஒழுங்காக விடணும்னு ஒரு நெறிமுறையை பின்பற்றினாலே அவங்க கூடுதலான நினைவாற்றலோடு இருப்பாங்க. பல விஷயத்தை மூளையிலே வச்சுருப்பாங்க. அவங்களுடைய உடல் நலம், மனநலம் இதெல்லாம் சரியாக வச்சுக்க முடியும். இவற்றையெல்லாம் காலங்காலமாக அவங்க பயிற்சி பண்ணி குடும்பங்கள்லாம் கொண்டாந்துருக்கிறாங்க. ஸோ இயல்பிலேயே கூர்த்த மதி, கூர்த்த ஆற்றல், ஃப்ளெக்சிபிலிட்டி. ஏன்னா ஞான நிலைக்கு நம்மளை யோசிச்சு பார்க்கும்போது பலவிதமான மாற்றங்களுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனோநிலை. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். சென்னை அபிவிருத்தி ஆகிட்டே போகுது. முதல்ல விலை குறைந்த இடங்களில் போய் வீடு கட்டி குடியேறினது யாருன்னு நீங்கள் பாருங்கள். அவ்வளோ டென்ஸாக மயிலாப்பூரில் இருப்பாங்க, திருவல்லிக்கேணில் இருப்பாங்க, நங்கநல்லூரில் போய் முதல்ல உட்காருவாங்க. இந்த மயிலாப்பூர் வீட்டை விற்றா ஒரு 10 மடங்கு பணம் கிடைக்கும். அதில் 10ல் 1 மடங்கு பணத்தை நங்கநல்லூரில் இடம் வாங்குவாங்க. பொண்ணை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. பையனை படிக்க வச்சு அமெரிக்கா வரைக்கும் அனுப்புவாங்க. ஸோ ஒரு சமூகம் நல்லா இருந்தால் அது கற்றுக்க வேண்டிய விஷயத்தை கற்றுக்கணும். நான் ஒன்று சொல்லட்டுமா, நாளைக்கு என்ன வேணும்னு இன்றைக்கி உணவை பற்றி யோசித்தாலே அந்த சமூகம் முன்னேறி இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன சாப்பாடுன்னு இப்போ யோசித்தாலே அந்த குடும்பம் பின்தங்கி இருக்குன்னு அர்த்தம். நல்ல கவனிச்சு பாருங்கள். நாளைய உணவு என்பது என்ன, இன்றைய உணவு என்பது தயிர் இன்று உரைத்தா தான் நாளைக்கு சாப்பிட முடியும். உடனே தயிர் கிடைக்காது. இப்போ வேணும் தயிர்னா உடனே தயிர் கிடைக்காது. இன்றைக்கி அது பாலாக தான் கிடைக்கும். நாளைக்கு சாப்பிட போகிற தயிரை பற்றி கவலைப்பட்ட சமூகம் பிராமண சமூகம். அப்போ நாளைய வாழ்வை பற்றி யோசிச்சாங்கல்ல, வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன, இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது செத்தா மேலே போக போகிறோமா, மோட்சத்துக்கு போக போகிறோமா, மறுபிறவி என்ன யோசிச்சாங்க. அவ்வளோ குறை சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எல்லாரும். பட் அவனை கற்றுக்க வேண்டிய விஷயம் 100கணக்காக. சார் ஊறுகாயை தொட்ட கையால் சாப்பாடை தொடமாட்டாங்க சார். அதுக்கு என்ன அவங்க ஆச்சாரம்னு பேர் வச்சாங்க. பூஞ்சக்காலம் பூத்துடும் ஊறுகாய். நீங்கள் சாதத்தை தொட்டுட்டு ஊறுகாயை தொட்டிங்கன்னா ஊறுகாயில் பூஞ்சக்காலம் பூத்து வீணாக போயிடும். ஒரு பொருளை வீணாக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஆச்சாரத்தை கண்டுபிடிச்சாங்க. என்னுடைய மிகப்பெரிய வருத்தம், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. இது எதையுமே கற்றுக்காமல் அவங்கள மட்டுமே கோவப்பட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்?